ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு மாற்றாக நல்ல மணக்க வாய்க்கு ருசியாக ஹெல்த்தியாக இப்படி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை மாதிரி வலைக்கரண்டியில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அலசிட்டு அப்படியே அந்த வலைக்கரண்டிலே தண்ணீரை வடிய விட்டுருங்க. அப்படி நல்லா ஒட்டை வடிஞ்சு வரட்டும். இது மாதிரி அப்படியே வடிய விட்டுடுங்க. தண்ணீர் துளி கூட இல்லாமல் நல்லா ஒட்டை வடிஞ்சு கிடைக்கும். இப்போ ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடானதும் இதில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கங்க. இதே கப்பில் தான் நான் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தேன். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை ரவை. நீங்கள் இதே டம்ளரில் கூட அளந்து சேர்த்துக்கலாம். 4க்கு 1 பங்கு மட்டும் நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நெய்யிலே நல்லா கோதுமை ரவையும் பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கங்க. வறுபட்டு வாசம் வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட பிறகு அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3/2 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. கோதுமை ரவை 3/4 கப்பும் 1/4 கப் பாசிப்பருப்பு மொத்தமாக 1 கப் எடுத்தோம். அதே கப்பில் 3/2 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 3 விசில் வரவிட்டு நீங்கள் நிறுத்தினாலே நல்லா வெந்து கிடைக்கும். நெய்யில் வறுத்துட்டு செய்கிறதுனால இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். நெய்யில் வறுத்துட்டு செய்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் குக்கரை திறந்துட்டு கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டு கலந்துக்கங்க. 3/2 கப் அளவுக்கு தண்ணீர் வச்சோம். நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. அடிலாம் எதுவும் பிடிக்கல பாருங்கள். இது மாதிரி கரண்டியால் லைட்டாக அழுத்தி விட்டு கலந்திங்கன்னா பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சி வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய தாளிப்பை ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு குட்டி பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடான பிறகு இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு 1 பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நெய்யில் வதங்கினதும் இதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து கலந்துக்கங்க. பருப்பு ஓரளவுக்கு செவந்து வந்ததும் இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுத்து. இதை அப்படியே எடுத்து பொங்கலில் சேர்த்து கலந்துக்கங்க. நல்ல மணமாக சுவையாக இருக்கும். எப்பவுமே நம்ம கோதுமை ரவையில் கிச்சடி செய்வோம், இல்லை உப்புமா கூட செஞ்சுருப்போம். இது மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. தாளிப்பை சேர்த்து கலந்துட்டு இது மேலே வாழை இருந்ததுன்னா போட்டுக்கங்க. போட்டுட்டு குக்கர் மூடியை மேலே வச்சுடுங்க. மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அடிப்பிடிக்க தொடங்கிடும். அதனால் சிம்மில் வச்சு வாழை போட்டு இது மாதிரி மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். நல்லா அந்த வாழை மணத்தோட தாளிப்பு வாசனையும் சேர்ந்து பொங்கல் நல்ல மணமாக சுவையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆவிலே வாழையில் வெந்து நல்லா அந்த ஃப்ளேவர் பூரா பொங்கலில் இறங்கியிருக்கு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சதுனால நல்ல குழைய வெந்து தளன்னு இருக்கும். நீங்கள் பொங்கல் எடுத்து வாயில் வச்சிங்கன்னா உள்ளே அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக அருமையாக இருக்குங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்கள் காலை நேரத்தில் நைட்டு டின்னருக்கு ஈஸியாக செஞ்சு அசத்தலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.